அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஜனவரி மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேச்சுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவியில. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன். நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவன் மூலமாக நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை. நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க, துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மேல பில்டிங் கட்டலாம் விதி ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ண எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனே பாருங்க. இந்த தை மாசம் கரெக்டாக பாருங்க, தை மாசத்துலாம் வரும். பொதுவாக ஜனவரி மாசத்துல 3 வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். சூப்பரான ஒரு முகூர்த்தம், சுப காரியத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முகூர்த்தத்துல வருது இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க. போகி பண்டிகை, தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை, போகி பண்டிகை சொல்றாங்க. அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் 14ஆம் தேதி போகி பண்டிகை வருது. எல்லாருமே தமிழ்ல பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பொங்கல். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுவாங்க. ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கல்ங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை. இது நம்முடைய உயிர் ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல். எல்லாருமே பாருங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை. கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க. ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும். விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சுரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 17ஆம் தேதி எல்லா இதுலையும் பாருங்க மஞ்சுரட்டு, ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது. அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிள்ல விசேஷமா நடக்கும். இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். இது எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல. அனைத்தும் தமிழ்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்குது. அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம். இதுல 12 ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். இந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. இதுலையுமே குழந்தை போல குணம் உள்ள ராசி இந்த ராசி தான். கன்னிகா ராசின்னு சொல்லுவாங்க.
அதாவது குழந்தை போல நல்ல குணம் உள்ளவங்க யாருன்னா இந்த கன்னி ராசி என்பவர்கள் தான். உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்தனை குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா, கன்னி ராசியில பிறந்துட்டா தொழில் வேலை உத்தியோகம் இதுல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ராசி இந்த ராசி. ஏன்னா நில ராசிங்க, கடுமையான உழைப்புக்குள்ள ராசி இந்த ராசி நம்ம சொல்லலாம். ஆசைகள் அதிகமா இருக்குங்க. கன்னிராசியில பிறந்துட்டா என்றுமே இளமையான முகத்தோற்றம் யாருக்கிட்ட இருக்கும்? கன்னிராசிக்கார்ட்ட தான் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தோற்றம் யார்கிட்ட இருக்கும்? கன்னிராசியில இருக்கும். விளையாட்டு மாதிரி விளையாட்டு குணங்கள், சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டு குணங்கள் யார்கிட்ட இருக்கும்? இந்த ராசி இந்த லக்னக்கார்ட்ட அதிகமா இருக்கும். எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு. புத்தி அறிவுத்திறன் பல மடங்கு வேலை செய்யும். இவருடைய மைண்ட் யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ரெட்ட குணம் இருக்கும், ஆனா கரெக்டா காரியத்துல கன் மாதிரி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்டம் பிரச்சனை எதிரி கடன் பிரச்சனை இது எல்லாமே தாண்டி தான் வருவாங்க. கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருந்தாலும் சரி. அது லக்னாதிபதி இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த கன்னி ராசிங்கிறது பொதுவாக ஆசைக்கு உகந்த ராசியை சொல்றாங்க, வேலை உத்தியோகத்துக்கு உயர்ந்த ராசிங்கிறாங்க. என்றுமே சுட்டித்தனம் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஆக்டிவிட்டா இருப்பாங்க அவங்க, எப்போதுமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டா உடம்ப வச்சுக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்படியோட கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியா பாருங்க. நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரகம் இது பண்ணி சுக்கிரனுடைய பயிற்சி கொடுத்துருந்தோம். எல்லா பயிற்சியுமே கன்னிராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன். இப்ப வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கோங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலனா உள்ள கொண்டு போகாதீங்க, உங்க பொது பலன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்கும். அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. நம்ம பிறக்கும் பொழுதே அதை வச்சா விதிசாதம் எழுதுவாங்க பாருங்க. கர்ப்ப செல் நீக்கி அப்போ ஒரு தாயின் கரு உருவாகும் போதே அவங்களுடைய விதி உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அந்த நேரம் வரும்போது அந்த திசா புத்தி மாறும்போது அவருடைய குணங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போ திடீர்னு சொல்லுவார், நல்லா இருந்தாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருங்க, திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு 5 வருஷம் முடிய அப்புறம் முன்னேறிட்டாரு அப்படிம்பாங்கல்ல. அந்த கிரக கொள்கை வரும்போது கண்டிப்பா இவருடைய குணங்கள் ஆக்டிவேஷன் எல்லாமே மாறும். ஒரு கிரகம் உடம்புல இறங்கினா அந்த கிரகத்தன்மை வேலை கண்டிப்பா நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல நல்ல திசா புத்தி நல்லா நடக்கணும். அதான் என்னுடைய இதை பார்த்துங்க, இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனா கொடுக்குறேன். இல்லை கடைசி முடி வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு இந்த ஜனவரி மாசத்துல எங்கெங்க எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்வோம். ஒரு ராசிலேயே பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ராசிலேயே கேது பகவான் வந்துட்டார். அடுத்து 3ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து 4ஆம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில. அடுத்து பாருங்க 7ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். 2 கிரக பயிற்சி வருது. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பாவத்துக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிர பகவான் பாருங்க 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆடுவார். இந்த 2 கிரக பயிற்சி தான். இதுல பாருங்க எல்லா கிரகமும் பாருங்க, இதுல செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாமே இணையுது 4ஆம் பாவத்துல கேந்திரத்தில் நிற்கிறாங்க பாருங்க. கன்னி ராசியில கேந்திரத்துல இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு கன்னி ராசி என்பவர்களுக்கு வேலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எல்லாமே சரியாக இல்லை. ஒரு சில பேருக்கு எல்லாமே தடையா கொண்டு வந்து வச்சிருப்பாரு. தடை தாமதம் எல்லாமே சரியான ஒரு அனுகூலம் இல்லாத நிலைமைக்கு ஒரு சில பேர் தள்ளப்பட்டாங்க கன்னி ராசிக்காரங்க. இனிமே அந்த பிரச்சனை குறையும். ஏன்னா சனி பகவான் வைக்கிறோம், குரு பகவான் வைக்கிறோம். இந்த ஒரு வருஷமா பாருங்க, செப்டம்பர் மாசம் வந்து படாத கஷ்டம் இல்லை இந்த ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க. வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை, தொழில் ரீதியா நிறைய ஒரு பிரச்சனை எல்லாமே சந்திக்கணுங்கிறது விதி. ஜாதல தசாபதி சரியா இல்லைன்னா இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. நிறைய எடுத்து பாருங்க, நிறைய பேர். 2 கிரகம் பாருங்க, இவருடைய ஒழுக்கம் போய் கெடுது, இவருடைய சுகம் போய் கெடுது, நண்பர்கள் போய் கெடுறாங்க, கூட்டுத்தொழில் போய் கெடுது, எல்லாமே பாருங்க சரியா இல்லை. எல்லாமே தடையா கொண்டு வந்து காட்டுது பாருங்க.
இவங்களுக்கு சரியான அமைப்பு. அது இல்லாமல் இந்த புதன் வேற கொஞ்சம் வக்ரமா இருந்தாரா, சரியான அமைப்பு கொடுக்க முடியல. என்னை பொறுத்தவரையும் இந்த ஜனவரி மாதம் எல்லா கிரகமே வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. இதுதான் இங்கே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன் நல்ல விஷயம் நடக்க போகுது நான் சொல்கிறேன்னா, ஜனவரிக்கு அப்புறம் எல்லா கிரகமும் பலமாகுதுங்க. அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பராக கொண்டு போயிடுவார். ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்துட்டு இப்போ எடுத்தீங்க பண்ணணும் சூப்பராக இருக்கும். இனிமேல் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது, எல்லாமே தடை இல்லாமல் பார்க்கணுங்கிற அமைப்பு வந்துடும். எடுத்த உடனே புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரா, நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை போக போறீங்க. வெளிநாடு போகணுமா, முயற்சி பண்ணிருங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கிடைக்க போகுது. எடுத்த உடனே முதல் பலனு தான். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி லக்னக்காரர்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் ஜனவரி மாசத்துல. அந்நிய வருமானம் வரணும், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் மூலமாக. அது மட்டும் இல்லாம வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே நல்ல அனுகூலமா நிறைய பேருக்கு அமைஞ்சிரும். ஜனவரி 15க்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா அமைஞ்சிரும் பாருங்க. வீடு கட்டாதவங்க வீடு கட்ட போறாங்க, இடம் வாங்காத இடம் வாங்க போறாங்க. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா, இதுல எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடுவார். எனக்கு சரி ஆகணும், கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு உங்க ஜாதகம் அவங்க அமைப்புல இருக்குது. அப்ப வீடோ இடமோ பூமியில எந்த ஒரு வழக்கு பிரச்சனை வந்தாலும் சரியாகும். தாய் உடல்ல மருத்துவ செலவாக இருந்திருக்கும், இனிமே இருக்காது. தொழில்ல பயங்கரமான ஒரு அடியை கொடுத்திருப்பாரு, இனிமே அந்த பலவீனத்தை குறைச்சிருவார். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களை புதன் பகவானை பார்க்கறதுனால நீங்க தப்பிச்சிங்க இந்த காலகட்டத்துல. குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப தொழில்ல நீங்க லாபத்தை பார்க்க போறீங்க. வீட்டுல இடத்துல பூமியில உள்ள பிரச்சனை சரியாக போகுது. வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. நிறைய பேர் டிரைவர் சம்பந்தம் வேலை பார்க்குற எல்லாரும் சூப்பரா இருக்கும். ஐடிஎஃப்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணுவாங்க, எந்த ஒரு கமிஷன் பிசினஸ் பண்ணலாம் பாரு, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப சுய தொழில் எல்லாமே லாபத்தை கொடுக்க போறாரு, வெற்றியை கொடுக்க போறாரு. இடம் சம்பந்தமா பூமி எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல. நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க. நண்பர்கள் சம்பந்தமா உள்ள பிரச்சனை சரியாக போகுது. நண்பர்கிட்ட நீங்க பேசாம ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை, ஒண்ணு மனைவிட்ட பிரச்சனை வச்சிருப்பீங்க, நண்பர்கிட்ட பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை சரியாகும் பாருங்க. இப்ப சரியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த காலகட்டத்துல. அப்ப நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள பிரச்சனை சரியாகி நிம்மதியா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கிரும், இனிமே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் நீங்கி நிம்மதியா ஒரு வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க போறார். இது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனை, உடம்பு ரீதியாகவும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி சரியாக இல்லை. இனிமே பிரச்சனை குறைஞ்சிரும். கன்னி ராசிக்கு குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிரும். பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனை சரியாயிரும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப அமையும் பாருங்க உங்களுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் அமையும். இங்கே உள்ளவங்களுக்கும் பாருங்க நிரந்தரமான அமைப்பு அமைச்சு கொடுத்துருவார். மாணவ மாணவிகள் என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி, படிப்பு கல்வி தடைப்படாது. +2க்கு மேல படிக்கிறவங்க, பட்ட படிப்பு படிக்கிறவங்க எல்லாருமே பாருங்க படிப்பு கல்வியை தடை பண்ண நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அப்ப படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போறாரு. கன்னிராசி என்னை பொறுத்தவரையும் படிப்பு கல்வி தடைப்படாது. நல்ல ஒரு வாழ்க்கையில நிறைய சேஞ்ச் கண்டிப்பா கிடைச்சிடும். கூட்டு தொழில், படிப்பு கல்வி ரெண்டுமே நல்லா இருக்கும். இனிமே எந்த ஒரு தாக்கமும் கொடுக்க மாட்டார். குரு பகவான் வக்ர நிவர்த்தியானால சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நிறைய விஷயத்த மாத்தி அமைச்சிடுவார். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசு சம்பந்த முயற்சி, அரசியல்வாதிகளாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும் பாருங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரணுங்கிறது உங்க விதி. அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். தசாபதி நல்லா தான் நல்ல அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசாங்க வேலை, அரசு தொடர்பு, அரசியல்வாதிகள்லாம் பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, எந்த ஏஜென்சி பண்ணாலும் சரி சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல. உங்களுக்கு ஐடிஐ ஃபீல்ட்னா பட்டையை கிளப்புவாங்க. இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட வருமானங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே கோவிலில் வேலை பார்க்குறவங்க, கோவில் சமயம் ஈடுபடுறவங்க எல்லாமே நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இன்னொரு ஜாதகம் பாட்டு கேட்கற இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% கன்னிராசியில் பிறந்த அனைவருக்குமே லாட்ரி யோகம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டோட சேர்ந்து 8ஆம் வீட்டோட சேர்ந்து இருக்காரா, அப்போ ஒன்றும் வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் லாட்ரி யோகம் முடிச்சு போது திடீர் யோகம் கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் கிடைச்சிரும். நிறைய இருக்கு, 100% அது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குற நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எங்கே போய் கடன் கேளுங்களேன், இப்போ கடன் வந்து உடனே உனக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ கடன், லோன் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, இல்லை படிப்பு சம்பந்தம் ஏதாச்சும் கடன் உதவி கேட்கலாம், அனுகூலமாக அமைஞ்சிடும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் வேலை உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு வரவே இல்லை, இத்தனை கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கலாம், நிறைய பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும். டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். போலீஸு, மருத்துவர் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த துறை ரெண்டுமே நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்போ
நட்சத்திர பலன்களுக்குள்ள போயிடும். அதில் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க. இதுலையுமே தைரியமா இருப்பாங்க, எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, இவரை மதிச்சாதான் இவர் மற்றவரை மதிப்பார். அப்படியே அந்த குணம் இவர்கிட்ட அப்படியே இருக்கும். பிடிவாத குணம், தன்மானம், இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய எப்போதுமே பாருங்க, இந்த நட்சத்திரம் பிறந்ததாவே பாருங்க, வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேர். அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு, கல்வி நிறுவனத்துல ஈடுபடக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபர் பாருங்க, இப்ப 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுப வரைய செலவு நான் கொடுக்க போறேங்கிறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா பண்ணுவார் இந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாத வெயிட் பண்றவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை சரி பண்ணிடுவார். எதிர்பாராத ஒரு திடீர் யோகம், ராஜயோகம் கிடைச்சிரும். அதாவது இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனைவருக்கு பாருங்க, எதிர்பாராத ஒரு ராஜயோகம் கண்டிப்பா வந்துடும். நல்ல ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு இந்த உத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே சொல்றேன். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்கன்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது. இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்துல. 5ஆம் இடத்துல இருந்தா உங்க ஆசைகள், அபிலாஷை எல்லாமே முடிச்சு வைக்க போறான்னு அர்த்தம். இந்த சூரிய பார்வனுடைய நட்சத்திர அதிபதி இங்க போய் உட்காந்துருக்காரு. அப்ப காதல் திருமணம், இல்லை 2வது திருமண வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த லைஃப்ல உல்லாச பயணங்கள், வெளி பயணங்கள், இது எல்லாமே நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க. தொழில எதிர்பாராத ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும். எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த லாபத்தை இனிமே பார்ப்பீங்க. எல்லாமே லாபமா உங்களுக்கு துவங்கக்கூடிய மாதமா தான் இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு இருக்குது. அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தான் பாருங்க, நல்லா லாபத்தை பார்க்க போறீங்க, ஒரு வெற்றியை பார்க்க போறீங்கன்னு அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுல பிறந்தவங்க இதுலயுமே கற்பனை திறன் நிறைய இருக்குமே. நிறைய கற்பனை பண்ணுவாங்க, வாழ்க்கையில இப்படி வாழணும் அப்படி வாழணும், நிறைய ஆசைகள் இருக்குங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஆசைக்கு உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சொல்றாங்க. தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். பல லாங்குவேஜ் பேசுவாருங்க. அஸ்தத்துல பிறந்தா பல மந்திரம் சொல்லணும், பல லாங்குவேஜ் பேசணும். நல்ல புத்திசாலி குணம், டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் இவர்கிட்ட பிரெயின் பயங்கரமா வேலை செய்யும். அஸ்தத்துல பிறந்துட்டாவே சரசரசர வேகமா பேசக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். இதுலயுமே இவர் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க பாருங்க. லாபம், ப்ரமோஷன், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்த இறங்கினா கண்டிப்பா அதுல லாபம் இல்லாம அந்த விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. இவங்களுடைய எண்ணங்கள். அஸ்தனா என்ன, எதையுமே ஆசையில மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நடக்குமா, அது நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி பல மனசுக்குள்ள நிறைய கனவுகள் ஓடும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்களேன், கண்டிப்பா அந்த கனவு அதிகமா இருக்கும். லைஃப்ல நம்ம வாழணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அஸ்தத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாருங்க, நிறைய பேர் இந்த டீச்சிங் லைனு, வாத்தியார், டீச்சர், இந்த ஆசிரியர் வேலை பார்க்குற மாதிரி அதெல்லாம் இருப்பாங்க. மருத்துவத்துறை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய வங்கி பேங்க்ல பார்க்குறவங்க, ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்க முதலாளி ஸ்தானத்தில் உள்ளவங்கலாம் பாருங்க இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க உணவு சம்மந்தப்பட்ட துறை, கலை சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இதுல இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அதாவது இடம், பூமி சம்பந்தமான அனுகூலமா இருக்கும். படிப்பு, கல்வி தடைப்படாது. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் நிறைய பேர் கிடைச்சிரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தால் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கையில கிடைக்கும் பாருங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பணத்தை நீங்க ஏதோ டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனையா இருக்கும், இப்ப அந்த பணம் உங்க கையில வரக்கூடிய அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு. தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல நல்லா அனுகூலமா இருக்கும். மாணவ மாணவி பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா 100% அஸ்தத்துல பிறந்த அனைவருக்குமே கிடைக்க போகுது. உங்க ஆசைகள் எல்லாமே நீங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் இந்த நேரத்துல. உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. இனிமேல் எந்த ஒரு முயற்சியில் தான் வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது. இனி வர எதிர்காலம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அஸ்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரிய குணம் இருக்கும் நிறைய பேர். இவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இவங்க நட்சத்திரத்துல போனா செவ்வாய் தானே, அப்ப செவ்வாய் பவன் பாருங்க எதுலையுமே ஸ்போர்ட்ஸா வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பார். இவர்கிட்ட ஒரு பதஷ்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலையை கொடுங்களேன், படம் அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய நபருங்க இவர். வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி, போராட்டம், தடைகள்லாம் தாண்டி வரக்கூடிய நபர் இந்த சித்திரத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க, தோல்வியா வந்துடும், ஆனா விட மாட்டாங்க. அதை விடாம அதை முயற்சி எடுத்து அதை ஜெயிக்கணும் அப்படி எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் இருக்கணும், ஆக்சுவலா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கட்டிடத்துறை,
மருத்துவத்துறை, போலீஸ், ஏதாச்சும் யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு மட்டும் கண்டிப்பா உண்டு. இதெல்லாம் நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. ஒரு தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர் என்னன்னா இவங்க தான். இவங்க எதுவுமே பாருங்க, பெருசா நீங்க இவங்க எதுவும் பேசுங்களேன், பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா பேசிட்டு போ, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அந்த தன்மானத்தை விட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க, ஒரு நட்சத்திரத்தை 4ஆம் இடத்துல போய் நிக்கிறாரா, 4னா என்ன, ஒழுக்கமானவர், நல்ல ஒழுக்கமானவர் பேர் எடுப்பார். ஏன்னா குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால. அப்ப வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேர் கிடைச்சிரும், ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இனிமே கிடைக்க போகுது. குழந்தைகளுக்கு ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளிநாடு பயணங்கள் சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, போலீஸ் துறையில வேலை பார்க்குறவங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்கலாம் பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துடும். இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஜனவரி மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.